இளைஞர் அஜித் மரண வழக்கு எஃப்ஐஆரில் வெளியான அதிர்ச்சி தகவல். இளைஞருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கும் போலீஸ். நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட போலீசாரிடம் நடக்கும் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை மாயமான வழக்கில் கோவில் காவலாளி அஜித் குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக அவரது பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் தொடங்கி சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் வரை அவ்விவகாரத்தை சுட்டிக்காட்டி விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிறார்கள். இவ்விவகாரத்தில் 6 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் 5 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட எஸ்பியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களிடம் அஜித் குமாரை கம்பத்தில் கட்டி வைத்து காவல்துறை அதிகாரிகள் தாக்கினார்களா என அது சம்பந்தமாக அஜித் குமாரின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வீடியோவை வைத்து தீவிர விசாரணை நடந்து வருகிறதா. இந்த வீடியோவில் சீருடை அணியாத போலீசார் அஜித் குமாரை லத்தியால் தாக்கக்கூடிய காட்சி வெளியாகி பதறச் செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று வெளியாகும் பிரேத பரிசோதனை அறிக்கை அஜித் குமார் வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக இருக்கும் என்ற நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததில் காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் சென்ற போது வலிப்பு ஏற்பட்டு அஜித் குமார் கீழே விழுந்ததால் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.